ஹலோ ஷோல் வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம டாப் 10 இரிசன் ஷார்க்குக்கான டேங்க் மேட்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரும் இதை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாரு. அண்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மெம்பர்ஷிப் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் சேனலில். பட் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலாவது இடத்துல இருக்கிறது டெட் நாய்ட். ஸோ டெட் நாய்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிஷ்ஷு. அண்ட் இரிசன் ஷார்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேங்க்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் டெட் நாய்ட் நல்லா கொஞ்சம் யூஜாக வளரக்கூடிய மீன் இது. அண்டு கொஞ்சம் இது நீட்டமாக வளர்றதும் இல்லாமல் கொஞ்சம் இது தட்டையாகவும் நல்லா வளரும். ஸோ அதனால் ஏதாவது மீன் அது முழுகணும்னு நினச்சா கூட அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அந்த மீனுக்கு. ஸோ அதனால் டெட் நாய்ட் ஃபிஷ் ஒரு நல்ல மான்சர் ஃபிஷ் டேங்க்குக்கு செட் ஆகும். அண்ட் நீங்கள் கொஞ்சம் டெட் நாய்டு நீங்கள் ரொம்ப குட்டி அளவில் சேர்த்துடாதீங்க ஷார்க் கூட. பிகாஸ் ஷார்க்கே அந்த டெட் நாயை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாத்துக்கும் சேம் சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? டெட் நாய்டோட மவுத்து பெருசாக இருக்கும். ஸோ அதனால் இரிசன் ஷார்க்கும் பெருசாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது க்ளவுன் லோச். ஸோ க்ளவுன் லோச்சும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேங்க்மெண்ட்டாக இருக்கும் ஷார்க் கூட. அண்ட் க்ளவுன் லோச் பாட்டம் டொல்லிங்காக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா பாட்டமில் உங்களுக்கு எம்டியாக இருக்காத மாதிரி பார்த்துப்பாங்க. அண்டு இப்போ நீங்கள் க்ளவுன் லோச்சை ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் ஒரு 6 ஃபிஷஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பெரிய டேங்க் வச்சுக்கோங்க, மினிமம் 6 ஃபிஷஸ் ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குரூப்பாக விரும்பக்கூடிய ஒரு மீன் இது. எங்கே நீந்தி போனாலும் கொஞ்சம் ஒரு குரூப்பாக தான் நீந்தி போவானுங்க. ஸோ அதனால் பாட்டம் டொல்லிங்கில் ஒரு குரூப்பாக நீந்தி போகிற மாதிரி ஒரு மீன் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் க்ளவுன் லோச்சை சூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்க்கான டேங்க் மட்டாகவும் இருக்கும். அண்ட் ஒரு பீஸ்ஃபுல் வெரைட்டியும் கூட. ஸோ நீங்கள் உங்களோட இரிசன் ஷார்க் கூட பீஸ்ஃபுல்லான ஒரு வெரைட்டியான ஃபிஷ்ஷை ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை ஆட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 3வது இடத்துல இருக்கிறது ஜெயின் கௌராமி. ஸோ ஜெயின் கௌராமி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டெரரான பீஸ் தான். பட் இவனுக்குன்னு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா இரிசன் ஷார்க் கூட நல்லாவே இருக்கும், ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு மீனுக்கும் ஸ்பேஸ் கொடுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓவர் ஸ்டாக்கிங் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஜெயின் கௌராமி ஒரு நல்ல ஒரு மீன் இது. நல்ல ஒரு ஆடியான ஒரு ஃபிஷ்ஷும் கூட, நல்ல ஒரு டேங்க்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா டெட் நாய்ட் மாதிரியே கொஞ்சம் நீட்டமாக அண்ட் அகலமாக வளரக்கூடிய ஒரு மீன் இது. நல்லா பிரெத்தும் இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது மீன் இதை முழுங்கணும்னு நினச்சா கூட ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நல்ல ஒரு டேங்க்மெண்ட்டாக இருக்கும் மான்ஸ்டர் ஃபிஷஸ் கூடலாம். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த வகையான மீனையும் பார்க்க போயிடலாம். 4th பிளேஸில் இருக்கிறது பக்கு ஃபிஷ். ஸோ பக்கு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேங்க்மெண்ட்டாக இருக்கும் உங்களோட இரிசன் ஷார்க்குக்கு. ஸோ எப்படி நான் டெட் நாய்டுக்கு கௌராமிக்கு சொன்னேன்னு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுக்கும் இந்த பாடி ஷேப்பும் இருக்கும். ஸோ எந்த மீனும் இதை முழுங்க கஷ்டப்படும். அதனால் தாராளமாக நல்ல ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்காக இருக்கும். அண்டு பக்கு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஒரு டைப் தான். என்ன பீஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே இது வாய்க்குள்ளே போகிற மாதிரி மீன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது சாப்பிட்றோம். ஸோ அதனால் வாய்க்குள்ளே போகிற மாதிரி மீன் ஆட் பண்ணுறாதீங்க. ஸோ பக்கு ஃபிஷ் தான், வெஜிடேரியன் தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இவனும் பிரானா ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். பட் பிரானா கிடையாது. பிரானா ஃபேமிலியில் வெஜிடேரியனு. பட் மீட்டு கிடைச்சாலும் சாப்பிடுவான். பட் மீட்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காது. முக்கால்வாசி வெஜிடேரியன் மேலே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். அண்டு எதாவது டேங்க்மெண்ட் ஆட் பண்ணிங்கன்னா வாய்க்குள்ளே போகாத மாதிரி ஆட் பண்ணுங்கள், அதான் நல்லது. ஸோ வாங்க அடுத்த மீனை பார்க்கலாம். 5வது இடத்துல இருக்கிறது டின்ஃபாயில் பார்ப். ஸோ இந்த பார்பு பார்த்தீங்கன்னா பெருசாக வளரக்கூடிய பார்ப் வெரைட்டிஸு. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டின்ஃபாயில் பார்பில் இந்த அல்பினோ டைப் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அந்த இந்த ரெட் டெய்ல் வர டைப் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது. ஆக்சுவலி நான் இப்போ அல்பினோ டைப் தான் நிறைய அக்யூரி ஷாப்பில் பார்க்குறேன். நார்மல் டைப் பார்க்க முடியல. நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா காம்பஷனை சொல்லுங்கள். அண்ட் டின்ஃபாயில் பார்ப் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேங்க்கில் வைக்கிறீங்கன்னா மினிமம் 6 ஃபிஷஸை வைங்க, ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் குரூப்பாக விரும்பக்கூடிய ஒரு மீன் இது. அண்டு நல்ல ஒரு டேங்க்மெண்ட்டாக இருக்கும் இரிசன் ஷார்க் கூட. தாராளமாக நீங்கள் இரிசன் ஷார்க் கூட வைக்கலாம். அண்ட் டின்ஃபாயில் பார்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலிங்காக சுற்றுவாங்க. ஸோ அதனால் பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ இரிசன் ஷார்க் கூட ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு இந்த டின்ஃபாயில் பார்பு. ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனையும் பார்க்க போயிடலாம். 6வது இடத்துல இருக்கிறது பாலா ஷார்க், இல்லாட்டி சில்வர் ஷார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேங்க்மெண்ட்டாக இருக்கும் உங்களோட இரிசன் ஷார்க் கூட. அண்ட் இந்த ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 6 ஃபிஷஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குரூப்பாக விரும்பக்கூடிய ஒரு மீன் இது. அண்ட் நீங்கள் கொஞ்சம் வேகமாக வளர்கிற மீன் எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாலா ஷார்க்கை சூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய டேங்க் கொடுத்துட்டீங்க, ஒரு சின்ன சைஸ் பாலா ஷார்க் வாங்கி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் டக்குன்னு வளர்த்திடலாம். ஸோ நிறைய ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மீனும் பார்த்திங்கன்னா நல்லா வேகமாக வளர்ந்துடும் அதுக்கேற்ற மாதிரியே.
ஸோ அதில் வந்து ஃபாஸ்ட் க்ரோவிங் ஃபிஷ் யாருக்காவது பிடிக்கும்னா பாலா ஷார்க்கை சூஸ் பண்ணுங்கள். ஸோ சின்ன டேங்க்கில் வச்சு அதை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அண்டு நல்லா பெருசாக வளரக்கூடிய ஒரு மீனும் கூட. டேங்க்கில் நிறைய ஸ்பேஸ் இருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனையும் பார்க்க போயிடலாம். 7th பிளேஸில் இருக்கிறது ப்ளெக்கோ, இல்லாட்டி டேங்க் கிளீனர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேங்க் மட்டாக இருக்கும் இரிசன் ஷார்க் கூட. அண்ட் இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா, உங்கள் டேங்க்கில் வச்சு வளர்க்குறீங்கன்னா, எக்காந்துக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லி ஒயிலில் ரிலீஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இது வந்து இன்வெசிவ் ஸ்பீஷஸாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். அண்ட் இந்த ஃபிஷஸ்லாம் வந்து நீங்கள் மான்சர் டேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா இது ஒரு பாட்டு ஒரு மூலையில் இருந்துக்கும், ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு மீன் இது. நல்லா டேங்க் பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்க ஆல்கேஸை க்ளீன் பண்ணும். ஸோ உங்கள் டேங்க்கில் ட்ரிஃப்ட்வுட் வைக்கிறீங்கன்னா, பெருசாக ட்ரிஃப்ட்வுட்லாம் வைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த ப்ளெக்கோஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ மான்சர் டேங்க்கில் வந்து நீங்கள் பெருசாக ட்ரிஃப்ட்வுட் வைக்கும்போது அதில் கொஞ்சம் ஆல்கே அண்டு ஃபங்கல்லாம் வராதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளெக்கோ க்ளீன் பண்ணிடும். ஸோ நல்ல ஒரு ஃபிஷ்ஷு. பட்டு தெரியாதனமாக வாங்கி எப்படி வளர்க்கணுன்றது தெரியாமல் சூஸ் பண்ணுறாங்க, அதுதான் மிஸ்டேக்கு. ஸோ வாங்க நீ அடுத்த மீனை பார்க்கலாம். 8th பிளேஸில் இருக்கிறது சில்வர் டாலர். ஸோ சில்வர் டாலர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மீன் அண்ட் நல்ல ஒரு டேங்க் மட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இரிசன் ஷார்க் கூட வச்சிங்கன்னா. அண்ட் இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கோட மினியேச்சர் மாதிரியே இருக்கும். அண்ட் இதை பார்க்க கொஞ்சம் பிரானா மாதிரியே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் ஃபேமிலி தான், ஓகேங்களா. ஸோ பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், சேம் ஃபேமிலி தான். அண்டு டிஃப்ரெண்ட் ஜெர்னிஸ் இவங்கெல்லாம் வந்து. ஸோ இந்த ஃபிஷஸ் வந்து நீங்கள் தாராளமாக உங்கள் டேங்க்கில் ஆட் பண்ணலாம். பட் மினிமம் 6 ஃபிஷஸை வைங்க, ஏன்னா இது கொஞ்சம் ஸ்கூலிங்காக இருக்கக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ நல்ல ஒரு ஸ்கூலிங்காக இருக்கும் இந்த மீன். உங்கள் டேங்க்கில் வந்து நீங்கள் ஒரு 6 ஃபிஷஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் இரிசன் ஷார்க் கூட வந்து பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கூலிங்காக இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும் மான்சர் ஃபிஷ் டேங்க்கில் பார்க்கும்போது. ஸோ நல்ல ஒரு ஃபிஷ் இது. யாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் பெரிய டேங்க் கொடுங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 9th பிளேஸில் இருக்கிறது ஆஸ்கர் சிக்லெட். ஸோ ஆஸ்கர் சிக்லெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிஷ்ஷு அண்ட் நல்ல ஒரு டேங்க் மட்டாகவும் இருக்கும் உங்களோட இரிசன் ஷார்க் கூட. அண்ட் நல்லா கலர்ஃபுல்லான ஒரு சிக்லெட்டும் கூட. ஸோ ஆஸ்கர் சிக்லெட் வந்து அக்ரெசிவான ஒரு சிக்லெட் தான். பட் சின்ன வயசில் இருக்கும்போது இதுக்கிட்ட அவ்வளோ அக்ரெஷன் இருக்காது. பட் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆஸ்கர் ஃபிஷ்க்கும் ஒரு இதாக ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா, இரிசன் ஷார்க்கும் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா டேங்க்கில் வந்து ஃபைட் எதுவும் வராது, ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு டேங்க் மட்டாக இருக்கும். அண்டு நல்ல ஒரு அழகான ஒரு மீனும் கூட. ஸோ யாரும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கொஞ்சம் பெரிய டேங்க் கொடுங்க, டேங்க் மட்டும் ஆட் பண்ணுறீங்கன்னா ஷார்க் கூட. ஸோ சிங்கிளாக நீங்கள் வச்சு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 feet டேங்க் கொடுங்க, இந்த ஃபிஷ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 10th இடத்துல இருக்கிறது பிச்சர். ஸோ பிச்சர் பார்த்தீங்கன்னா இரிசன் ஷார்க் கூட நல்ல ஒரு டேங்க் மட்டாக இருக்கும். அண்ட் பாட்டம் டோலிங் தான். ஸோ எப்பயாச்சும் ஃபுட் எடுக்க டாப்பில் வருவாங்க. ஸோ ஃபுட்டு போட்டிங்கன்னா டாப்பில் வருவாங்க. நீங்கள் சிங்கிங் ஃபுட் போட்டிங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து கீழே தான் இருப்பாங்க. ஸோ டேங்க்கில் எப்பயாச்சும் மிடில் கூட நீந்தி வருவாங்க, ஓகேங்களா. அண்ட் இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. ஒரு ஈல் டைப் மாதிரியே ஒரு லுக்கு கொடுக்கும். அண்ட் இந்த ஃபிஷ்ஷும் நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட இரிசன் ஷார்க் கூட ஆட் பண்ணலாம். அண்ட் ஈல் லைக் லுக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு மீன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபயர் ஈலை கூட ஆட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அது போனஸாக எடுத்துக்கோங்க. ஸோ ஷோல் இதோட இந்த வீடியோவும் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you in the studio. Bye bye ஷோல்.